வணக்கம். PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். திருவொற்றியூரில் கட்டி முடிக்கப்பட்ட பல்நோக்கு மண்டப கட்டடம் மற்றும் சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி கட்டடத்தை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிப்பன் மாளிகையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். சென்னை திருவொற்றியூர் 7வது வட்டம் கார்கில் நகரில் CPCL நிறுவனத்தின் பங்களிப்புடன் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 45.45 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு மண்டப கட்டிடம் மற்றும் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழ் 77 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி கட்டடம் ஆகியவற்றை இன்று மாலை 5 மணியளவில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் MLA முன்னிலையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிப்பன் மாளிகையிலிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணியளவில் திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் திருவொற்றியூர் KP சங்கர் MLA திறந்து வைக்கப்பட்ட கட்டடங்களை நேரில் பார்வையிட்டு நாளை சமுதாய நலக்கூடத்திற்கு தேவையான நாற்காலிகளை வாங்கித் தருவதாக உறுதியளித்தார். உடன் மாநகராட்சி அதிகாரிகள் கார்கில் வெற்றிநகர் ஊர் தலைவர் M. அமிர்தராஜ், சங்க ஆலோசகர் S. விஜயராகவன், ஊர் செயலாளர் ப. காஜா, 6வது வட்ட கழக பொருளாளர் JRD சேகர், L. மணி, N. வெங்கட், S. தனசேகரன், K. பாலசுப்ரமணி, மு. ராம்குமார், நசீர், மகளிர் அணி T. ராதா, C. சந்திரலேகா, R. பத்மா ஆகியோர் கலந்து கொண்டனர்.